அல்லாஹ்தான் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றான். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், வயின் அதாவுனி, மனிதர்களே நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், என்னுடைய கடமைகளை எடுத்து நடந்தால், நான் சொன்னபடிக்கு ஹலால் ஹராமை பேணி நடந்தால், உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டால், இஸ்லாமிய முறைப்படி எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால், உங்களுக்கு யார் ஆட்சியாளர்களாக நீங்கள் வைத்தீர்களோ அவர்கள் நல்லவர்களாக உங்களுக்கு நடப்பார்கள். உங்களுக்கு நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது சரியாக நடக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை சரியாக செலுத்துகின்றோமா என்று அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் முறையாக நடக்க வேண்டும். செய்யக்கூடிய வியாபாரங்களிலே முறையாக நடக்க வேண்டும். அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே நீங்கள் நடந்தால், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே தந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தையும் நல்லதாக, அவனிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய விஷயங்கள் நலமானதாக, மக்களுக்கு பிரயோஜனமானதாக, மக்களுக்கு நன்மையானதாக அமையக்கூடியதாக இருக்கும். வைனசௌனி, நீங்கள் எனக்கு மாறு செய்தால், நீங்கள் எனக்கு மாறு செய்தால், என்னுடைய கட்டளைக்கு புறம்பாக நடந்தால், குடும்ப வாழ்க்கையிலே சீரற்று நடந்தால், அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தாமல் நீங்கள் நடந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையில் எடுத்து நடக்காமல் இருந்தால், அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராத்தை பேணாமல் நீங்கள் நடந்தால், அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை முறையாக செய்யாமல் நீங்கள் விட்டுவிட்டு நடந்தால், அநீதம் இழைத்தால், இதெல்லாம் எனக்கு மாறு செய்யக்கூடிய தன்மையாக ஆகிவிடும். அப்படி நீங்கள் மாறு செய்யும் பொழுது நீங்கள் யாரை தலைவராக ஏற்றிருக்கின்றவர்களோ, ஆட்சியாளர்களாக ஏற்றிருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு அநியாயக்காரர்களாக மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறினார். இது ஹதீஸ் குதிசிலே வரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை கொண்டுதான் நம்முடைய ஆட்சியாளர்கள் நமக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறுகின்றார்களே தவிர அவர்களாகவே ஆகுவதில்லை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இது முழு உலகத்துக்கும் பொருத்தமான விஷயம். மூமின்களாகிய நாங்கள் இதை நம்ப வேண்டும். நம்முடைய நிலைகளை மாற்றியமைக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எந்த இடத்திலே பிழைவிடப்பட்டு இருக்கின்றது, என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வு சரியா இருக்கின்றதா, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய காரியமாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக ஆகுவோம். அல்லாஹ்வை பயப்படும் பொழுது நமக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நன்மையான காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருப்பார்கள் என்பது மிக தெளிவாக இருக்கின்றது. உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அரசாட்சி வந்துவிட்டால், உங்களை கெடுதி செய்யக்கூடிய ஆட்சி உங்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு கெடுதி என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வலாக்கின் இஸ்பிரு பிஸ்ஸலாத்தி வத்துஆஇ வத்தலர்ருஇ. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அப்படி மிதமிஞ்சி அநியாயக்காரர்களாக உங்களுக்கு ஆட்சியாளர்கள் ஆகிவிட்டால், நீங்கள் சரியாக நடக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே முத்திரை குத்திக் கொண்டால், சரியாக இருக்கின்றோம் என்பது உங்களுடைய கல்வி உங்களுக்கு சொன்னால், அதையும் மீறி ஆட்சியாளரிடத்திலிருந்து அன்புக்கு மாற்றமாக, பண்புக்கு மாற்றமாக, பாசத்திற்கு மாற்றமாக, மனித நேயத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அநீதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சாலையப்பாட்டுடன் நீங்கள் பள்ளிகளை நோக்கி செல்லுங்கள், வீடுகளில் இருந்து தொழுகுங்கள், நபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள், குர்ஆன் திலாவத்துகளை செய்யுங்கள், அல்லாஹ் பக்கம் zikr செய்யுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துஆ கேட்டு அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய காரியத்தை பறைசாற்றுங்கள், அதை கொண்டுதான் நான் அவர்களை மாற்றுவேன் என்ற கருத்தை அல்லாஹ் மிக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நாம் எவ்வாறாவது வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று யாரும் நாம் நினைக்கவிடக்கூடாது. நமக்கென்று சில கண்ணியம் இருக்கின்றது, நமக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, நமக்கென்று சில கோட்பாடுகள் இருக்கின்றது, கலாச்சார விழுமியங்கள் இருக்கின்றது. இவைகளை நாம் பேணி நடப்பதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ரஹ்மத்தும், அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வானம் பூமியுடைய பரக்கத்துகளும்
நமக்கு நன்மையானதாக திறந்து விடப்படும் என்பதை அல்லாஹ் நமக்கு மேல் சொன்ன இந்த விஷயங்களிலிருந்து எடுத்து காட்டுகின்றான். வெறுமனே நாம் செய்யக்கூடியதெல்லாம் அநீதம், செய்யக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல், செய்யக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத காரியம், அடாவடித்தனம், ஆணவத்தனம், அதிகாரத்தன்மை, பொறாமை, பொச்சரிப்பு, பொய் சொல்லுதல், கோள் சொல்லுதல், அடுத்தவர்களை ஏமாற்றுதல், இப்படியான காரியங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்தும் ஆட்சியாளரிடத்திலிருந்து நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நமக்கு நாமே சிந்திக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுவதை கொண்டு நம்முடைய நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தருவான். அதைத்தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு 1,24,000 சஹாபாக்கள் கூடியிருந்த அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மிகப்பெரிய உபன்யாசம் செய்திருக்கின்றார்கள். அது இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இன்றும் நாளையும் கியாம நாள் வரையும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதிலே குறிப்பாக முஸ்லிம்களாகிய எங்களுக்கு 1000 லட்சம் கோடான கோடி படிப்பினைகள் அந்த சிறிய உரையிலே நமக்கு அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், லா தஹாசது, என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு மத்தியிலே பொறாமை குணம் கொள்ளாதீர்கள். பொறாமை கொள்ள வேண்டாம். பொறாமை கொள்வது உங்களுடைய ஈமானை, விறகை நெருப்பு தின்பதை போன்று ஈமானை திண்டுவிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் பொறாமை அடுத்தவனை பார்த்து கொள்கின்றான், அவன் நல்லா இருக்கின்றான், அவனுடைய வியாபாரம் இவ்வளவு கொடிகட்டு பறக்கின்றது, அவனுக்கு வீடு வாசல் கிடைத்து விட்டது, அவனுக்கு சந்தோஷமாக இருக்கின்றான் என்று அவனை பார்த்து ஒருவன் பொறாமைப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஈமானில் அவனுக்கு குறை ஏற்பட்டு போய்விட்டது என்பதுதான் பொருளாக இருக்கின்றது. ஈமான் உறுதியாக இருக்கக்கூடியவன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். அவனும் நல்லா இருக்க வேண்டும், நானும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான விசுவாசியாக இருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். வலா தபாகது, சிறிய சிறிய விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு சின்ன விஷயம் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு மத்தியில் நடந்துவிட்டால் காலாகாலம் தொன்று தொட்டு கியாமத்து நாள் வரை அவனுடன் நான் பேச மாட்டேன் என்று கோபித்துக் கொண்டு இருப்பது இருக்கின்றது. இது ஒரு முஸ்லிமான மனிதனுடைய செயல்பாடு அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அழகாக சொல்லி காட்டினார்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே, நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பாருங்க எவ்வளவு அழகான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்று. இந்த கோபத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்கள், பராதுரமான விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்ணனுக்கு தம்பி இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, கணவனுக்கு மத்தியிலே கோபம், குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே கோபம், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே கூட சின்ன விஷயங்களுக்காக வேண்டிய கோபம், கடைசி வரையிலும் நீ என்னை பார்க்க கூடாது, நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டுக் கொண்டு கல்பை முறித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் கோபத்துக்குரிய விஷயத்தை செய்துவிட்டாலும் அவனை அணுகி, நீ செய்தது தவறு, இது இவ்வாறு செய்யக்கூடாது, ஏன் இவ்வாறு செய்தாய், அப்படி நான் தவறு செய்திருந்தால் என்னிடத்தில் நேரடியாக நீ சொல்ல வேண்டும் அல்லவா என்று சமாதானமான முறையிலே, சாதகமான முறையிலே பேசி நாம் தீர்த்துக் கொள்வது இருக்கின்றது. அதுதான் சிறப்பான விஷயம். ஒரு மனிதன் கோபித்து விட்டால் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் விட்டுவிட்டால் அவனுடைய துவாக்கள் கூட அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்ப நாம் விடிய விடிய துவா கேட்டாலும் கூட பலரிடத்திலே சண்டை விடுத்து விட்டு, பலரிடத்திலே பேசாமல் இருந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக உடல்வாரி ஜனங்களுடன் பேசாமல் இருந்து கொண்டு, தாய் தந்தையர்களை நோவித்துக் கொண்டு அவரிடத்தை விட்டு கோபித்து விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நம்முடைய விஷயங்களை சொல்லி சொல்லி கேட்டால் அல்லாஹ் எவ்வாறு கபூல் செய்வான் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கோபப்பட வேண்டாம். வலாத்த நாஜசு, ஜாசூஸ் வேலை பார்க்க வேண்டாம். அவன் என்ன செய்கின்றான், இவன் என்ன செய்கின்றான், இவனுக்கு எவ்வாறு காசு வந்தது, இவனுக்கு எவ்வாறு இந்த அந்தஸ்து உயர்ந்தது என்பதை பற்றி நீங்கள் ஜாசூஸ் வேலை பார்த்து
அதற்கு விரோதமான செயல் என்ன செய்ய முடியும், கெடுதி என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் தேடி திரிய வேண்டாம் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதோடு மட்டுமல்ல, வலா யபிஅ பாலுக்கும் அலா பாலி பைஇ பால், உங்களிலே ஒருவன் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு மாற்றமாக அவனுக்கு எதிராக நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு மனிதன் ஒரு சகோதரத்திலே போய் ஒரு விஷயத்துக்கு வியாபாரத்திலே அவன் ஈடுபட்டிருக்கின்றான். அவன் திரும்பி வெளியே வரக்கூடிய நேரத்திலே அவனை கூப்பிட்டு, என்ன அங்க பேசினார், என்ன சொன்னார்கள், என்ன சாமான் உங்களுக்கு வேணும், அதே சாமான் அங்கே இருக்கின்றது என்று அந்த பொருளை சொல்லி அவன் விலை சொன்னதை விட வேணும் என்றே இவர் கொஞ்சத்தை குறைச்சி, இங்கே இவ்வளவுக்கு எடுக்க முடியும், அங்கே நீங்கள் போய் எடுக்க தேவையில்லை, இங்கே வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இவனை ஏமாற்றுவது, அவனுக்கு பகரமாக அவனுக்கு அநீதம் செய்துவிட்டு, அந்த வியாபாரிக்கு அநீதம் செய்துவிட்டு, அந்த சகோதரனுக்கு அநீதம் செய்துவிட்டு இவன் தன்னை உயர்வாக நல்லவனாக காட்டிவிட்டு இவன் இங்கே மோசடி செய்வது எப்படி தெரியுமா? அதை அளவையிலே மோசடி செய்வது, அல்லது நிறுவையிலே கொஞ்சத்தை குறைச்சு கொடுக்கிறது, விலையத்தான் குறைச்சு விட்டோம் என்று சொல்லி இவன் இப்படியான அநியாயம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் கேட்பது ஒரு பொருளாக இருக்கும், இன்னும் 2 சாமான் பொருள் இவனுக்கு தேவைப்படும், ஒன்னிலே குறைத்து விட்டு வேற 2லே டபுள் ட்ரிபிளாக வைத்து வியாபாரத்திலே மோசடி செய்வது இருக்கின்றது. இது அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆகாது. இது எந்த ஒரு மனிதனுக்கும், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு சிறிய கடை வைத்திருந்தாலும் சரி, ஹோல்சேலாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது ஆகுமாக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அருமை சஹாபாக்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுது நீங்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு உண்மையான சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லி தொடர்ந்து சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு மூமினான மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் அடுத்த முஸ்லிமுக்கு ஒரு சகோதரனாக இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார். நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் மட்டும்தான் நமக்கு உண்மையான சகோதரன் என்று பொருள் அல்ல. அவர் வேற ரீதியிலே உண்டான சகோதரன். இஸ்லாம் என்ற அந்த கயிற்றை பற்றி பிடித்ததினால், இஸ்லாமியத்திற்குள்ளே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டதினால் அவன் ஒரு முஸ்லிமான சகோதரனாக நமக்கு கணிக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு லா யظلمஹு, அநியாயம் செய்ய மாட்டான், செய்ய வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்யக்கூடாது, வலா யக்துலு, மோசடி செய்யக்கூடாது, வலா யஹ்கிரு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை கேவலமாக கருதக்கூடாது. அவன் என்னை விட எல்லா வகையிலும் மோசமானவன், அவனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கின்றது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா நீ ஏமாந்து போய்விடுவாய், நீ பிரமித்து போய்விடுவாய், இதை போய் அவனுக்கு கிடைச்சது பெருசா நீங்க வந்து பேசுறாயே என்று அடுத்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை குறைவாக மதிப்பிட்டு தான் நினைப்பதோ அடுத்த இடத்திலே பேசுவதோ ஆகாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூன கைரன் மின்ஹும் வலா நிசாஉ மின் நிசா அஸா யகுன கைரன் மின்ஹும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், மூமினானவர்களே, முஸ்லிமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை கேலி செய்ய வேண்டாம், தரை குறைவாக மதிக்க வேண்டாம், அந்தஸ்து குறைவாக நீங்கள் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக உங்களை விட அவன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருக்கக்கூடும். அதே போன்று எந்த ஒரு பெண்ணும் அடுத்த பெண்களை கேவலமாக கருத வேண்டாம், மோசடியாக கருத வேண்டாம், தரக்குறைவாக மதிக்க வேண்டாம். காரணம், உங்களை விட அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்ற கருத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எடுத்து காட்டுகின்றார். எனவே எந்த ஒரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமை கேவலமாக மரியாதை குறைவாக நினைப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், அத்தக்வா ஹாகுனா, தக்வா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கின்றது, இது இங்கே இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சிலே கை வைத்து அந்த கல்வி இருக்கக்கூடிய இடத்தின் பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை இஷாரா சமிக்ஞை செய்தார்கள் என்ற ஹதீஸை நாம் காணக்கூடியதாக